திருநெல்வேலி மாவட்டத்தில் 65,000 கனமீட்டர் தான் பாறை பொருட்கள் வெட்டி எடுக்கப்படணும் அரசு அனுமதிப்படி. ஆனால் இவங்க 22 லட்சம் கனமீட்டர் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. தென்காசியில் அந்த முக்கூடல் பக்கத்தில் சில குவாரிகளை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து பொருட்களை எடுத்து அவங்க கேரளாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேரளாவில் வந்து இதுக்கு கடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது. ஏன் அது மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாதுங்களா? அதுமாதிரி இந்த குவாரிகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கரிகாலன் அப்படின்ற ஒரு டீம். கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் இந்த 3 பேரும் சேர்ந்து எஸ்ஆர் என்டர்பிரைசஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து முழுக்க இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து துரைமுருகனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. துரைமுருகன் தான் இவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறவர். எடுத்து வச்சிருக்கிற மணலை வெளிநாட்டிலேருந்து வந்த மணல் மாதிரி கணக்கு காட்டி விற்கிறதுக்கு அமைச்சர் துரைமுருகன் மூவ் பண்ணுறாரு. அமலாக்கத்துறை உள்ளே போந்து இதில் 4,000 கோடி 4,200 கோடி ரூபாய் அளவுக்கு இதில் முறைகேடு நடந்திருக்கு. ஆற்று மணல்களை அளவுக்கு அதிகமாக தோண்டினீர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு. இந்த திருநெல்வேலி கம்ப்ளைண்ட் போனதுனால தான் துரைமுருகன் கிட்டேருந்து இந்த இலாக்காவை மாற்றுறாங்க. ஓகே, மாற்றி ரகுபதி கிட்ட கொடுக்குறாங்க. இதோட டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து 25,000 crores பெர் ஆனம். டாஸ்மாகோட பெருசு. நடிகர் விஜய் கூட இயற்கை வளங்கள் கொள்ளையை பற்றி பேச மாட்டார். போயிடும். அவர் சும்மா அப்படி வாயை திறந்தாருன்னா உடனே போயிடும். ஒரு 200 கோடி 300 கோடி போயிடும். இது எதிர்த்து நான் பேசுகிறேன்ல, நாளைக்கு நமக்கும் இருக்குது ஆபத்து. ஒரு புது தகவலோட நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. கனிம வளம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நெல்லை மாவட்டத்தில் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கனிம வளங்கள்லாம் திருடப்படுது, திருடி கேரளாவுக்கு கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி புகார்கள் வந்துட்டு இருக்கு. இதோட முழு விவரங்கள் என்ன சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது கேரளாவில் இயற்கை வளங்களை எடுக்க முடியாது உங்களால். ஆறுகளில் மணல் எடுக்கிறதுக்கு தடை. குவாரிகள் கூட ஒரு மிக மிக மோசமான கட்டுப்பாடுகளோடு தான் அங்கே இயங்குது. கடுமையான கட்டுப்பாடுகள், மிக மிக கடுமையான கட்டுப்பாடுகள். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்கிற பப்ளிக். அவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடுகளை மீறினாலும் போராட்டத்தில் இறங்கிடுவாங்க. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆட்சியாக இருந்தாலும் சரி, யார் வந்து விதிகளை மீறினாலும் பயங்கரமான போராட்டத்துக்கு அந்த மக்கள் இறங்கிடுவாங்க. ஆனால் அந்த மாநிலத்தோட தேவை என்பது அதிகம். அதாவது மணல், ஜல்லி, கான்கிரீட்டு, கட்டுமான பொருட்கள், எம்சாண்டு, கருங்கல் குவாரியிலேருந்து எடுக்கப்படுற எம்சாண்டு, இதெல்லாம் ரொம்ப அதிகம். நீங்கள் இப்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல்னா, நெல்லை மாவட்டத்தில் அதோட கூடுதல் இயக்குனர் கனிம வளம் திரு பாலமுருகன் வந்து உதவி இயக்குனர் பாலமுருகன், ஏடி மைன்ஸ்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் மைன்ஸ். அவர் மேலே மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உதவி பொறியாளர் ஒருத்தர் சேகர், உதவியாளர் சொன்னலதா, டைப்பிஸ்ட்டுகள், பியூன்கள் என பலர் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க கண்டினியூஸாக. அங்கே வந்து 65,000 கனமீட்டர் மைன்ஸ் வந்து அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரஷர் குவாரி உரிமையாளர் சங்கத் தலைவர் ரிச்சர்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த திமுக ஆட்சியுடைய தொடக்கத்தில்
இவர் வந்து புரோக்கராக, அதாவது இங்கே உங்களுக்கு ஜல்லி வேணும்னா இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஓகே. இங்கே வந்து உங்களுக்கு கமிஷன் வேணும்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு புரோக்கராக தன்னோட லைஃப்பை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் வளர்ந்து 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 அவர் வந்து குவாரி உரிமையாளர் ஆகிறாரு. அதோடு சேர்ந்து குவாரி உரிமையாளர் சங்க தலைவர் ஆகிறார். அதாவது ஒரு ஷார்ட் நோட்டில், அதாவது இந்த ஆட்சிக்குள்ளேயே 4-5 வருஷத்துக்குள்ளேயே இந்த ஆட்சிக்குள்ளேயே உருவாகி, இந்த ஆட்சிக்குள்ளேயே ஒரு புரோக்கர் வந்து அமாவாசை வந்து எம்எல்ஏ ஆன மாதிரி, ஒரு படத்தில் சத்யராஜ் சொல்வார் இல்லையா, அமாவாசை எம்எல்ஏ ஆன மாதிரி, அந்த மாதிரி அவரை ரிச்சர்டு. இவரோட வந்து பொட்டல் வினோத் அப்படின்ற ஒரு ஏற்கனவே இந்த திருட்டு தொழில்களில் ஈடுபடுறது மேலே புகழ்பெற்ற இவர் வந்து இணையிறாரு. இவங்க வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகனுக்கு நெருக்கமான ஆட்கள் இருக்காங்க. அவங்களோடலாம் இவங்க கனெக்ட் ஆகுறாங்க. கனெக்ட் ஆகிட்டு முதல்ல வந்து நெல்லை பகுதிகளில், அதாவது இப்போது ஒரு லோடு லாரி கொண்டு போகிறீங்கன்னா ஒரு ஹாலோகிராம் ஒன்று ஓட்டுவாங்க. ஹாலோகிராம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஓ தடை பண்ண மாட்டாங்க, மற்றவங்க தடை பண்ண மாட்டாங்க. அது வந்து சட்டப்பூர்வமான பர்மிட் உள்ள லாரி அப்படின்வாங்க. ஆனால் இவங்க வந்து போலி ஹாலோகிராம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணுறதோடு இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு டாரஸ் வண்டியில் ஓரளவுக்கு சாண்டு தான் ஏற்றிட்டு போக முடியும். இவங்கெல்லாம் ஓவர்லோடு ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு போனதோட விளைவை வந்து என்னென்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் 65,000 கனமீட்டர் தான் பாறை பொருட்கள் வெட்டி எடுக்கப்படணும், அரசு அனுமதிப்படி. ஆனால் இவங்க 22 லட்சம் கனமீட்டர் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. வெட்டி எடுத்து இதை வந்து கொண்டு போயிருக்காங்க, லாரிகள் மூலமாக கொண்டு போகிறாங்க. இதில் கம்ப்ளைண்ட் யாருன்னா தென்காசி மாவட்ட கலெக்டர். திருநெல்வேலி எங்கே இருக்குது, தென்காசி எங்கே இருக்குது? முதல்ல லோக்கலில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே விரிவடைஞ்சு தென்காசியில் அந்த முக்கூடல் பக்கத்தில் சில குவாரிகளை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து பொருட்களை எடுத்து அவங்க கேரளாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து கண்டுபிடிக்கிற பயங்கர புகார் வரும்போது மதுரை மண்டல இணை இயக்குனர் ஆர்ஜேடி சட்டநாதன் அப்படின்றவர் தான் இன்கொயரி பண்ணி இந்த பாலமுருகன், ரிச்சர்டு, வினோத்து எல்லா டீமையும், அவங்க உதவி பொறியாளர் சேகர், அவருக்கு உதவியாளர் சொர்ணலதா, இந்த ஹாலோகிராமை வந்து டைப் பண்ணுறது வந்து ஈஸ்வரி, இப்படி வந்து கிளரிக்கல் லெவல்லேருந்தே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. 65,000 கனமீட்டர் வந்து அலோடு, 22 லட்சம் வந்து இவங்க அதிகமாக வெட்டி எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது வந்து கனிம வளத்துறை அமைச்சராக ரகுபதி பொறுப்பேற்றதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இது வந்து அஃபிஷியலாகவே நெல்லை மாவட்டத்தில் நடந்த விஷயம். இதை வந்து இப்போ கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செய்தி. இது எப்படி சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க கேரளாவில் வந்து இதுக்கு கடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது, ஏன் அது மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாதுங்களா? இப்போ பரத் சக்கரவர்த்தின்னு ஒரு நீதிபதி கோயம்புத்தூரில் ஒரு குவாரிக்கு வந்து சில கோடிகள் அபராதம் விதிக்கிறாங்க. அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்தாங்கன்னு அதை எதிர்த்து அந்த குவாரி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குது. அப்போ பாரத் சக்கரவர்த்தி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்பொழுது அவர் விசாரிச்சுட்டு, நீங்கள் வந்து இயற்கை அன்னையுடைய மார்பை பிளக்கிறீர்கள், பணத்துக்காக இயற்கை அன்னையுடைய மார்பை பிளக்கிறீர்கள், இந்த அபராதம் வந்து ரொம்ப கம்மி, இந்த அபராதத்தை ரத்து செய்ய முடியாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கனிம வளத்துறை வந்து எங்கே இயங்குது, எதனால் இயங்குது, ஏன் இப்படிலாம் நடக்குது, இந்த இயற்கை அன்னையுடைய வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறத நீங்கள்லாம் எப்படி அனுமதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய லெங்க்த்தாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. தம்பி, இந்த இயற்கை வள கொள்ளை என்பது ரொம்ப அதிகம்.
தமிழ்நாட்டில் வந்து எந்த குவாரியுமே அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவில் வெட்டி எடுக்கலை. இல்லை, அடியிலெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படி தான் நெல்லையில் சமீபத்தில் ஒரு 6 பேர் செத்து போனாங்க. குவாரியில் கற்கள் இடிந்து விழுந்து பண்ணியிருக்காங்க. அந்த குவாரியோட ஆழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் ஆழம் இருக்கும். அவங்க வந்து பூமிக்குள்ளே 1 கிலோமீட்டர் அளவுக்கு பூந்து வெட்டுறாங்க. அடியில் போயிட்டு இருக்காங்க, அடியில் போகிறாங்க. அது வந்து இதெல்லாம் கண்காணிக்க யாரும் போக மாட்டாங்களா? அதை மானிட்டைஸ் பண்ண இதெல்லாம் கண்காணிக்கிறவங்க தான் வந்து அந்த ஏடி மைன்ஸ். இப்போது நெல்லையில் பாலமுருகன் ஒருத்தர் கடுமையான நடவடிக்கைக்குள்ளாக்கப்பட்டிருக்கார் இல்லையா, அவரோட வேலை வந்து அதை கண்காணிக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மதுரை நெல்லையில் நடந்த அதோட மதுரை கவுண்டர் பார்ட் வந்து திரு ஆர்ஜேடி சட்டநாத். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு கவுண்டர் பார்ட் கனிம வளத்துறையில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் வந்து முழுக்க எல்லாருக்கும் ஃபைன் போட்டார். அதை எதிர்த்து வந்து குவாரிகள்லாம் வேலை நிறுத்தமே பண்ணிச்சு. அப்போ துரைமுருகன் வெளியூர் போயிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் பேசினார், எல்லாம் பண்ணார். அதுமாதிரி இந்த குவாரிகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கரிகாலன் அப்படின்ற ஒரு டீம். அந்த டீம் தான் வந்து முழுக்க கண்ட்ரோல் பண்ணுது. கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் இந்த 3 பேரும் சேர்ந்து எஸ்ஆர் என்டர்பிரைசஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து முழுக்க இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இது மட்டும் இல்லை, குவாரி மட்டும் இல்லை, மணல் ஆற்றில் மணல் எடுக்கிறது அவங்க தான். அதே மாதிரி நீங்கள் வந்து எங்கேயாவது உங்கள் பில்டிங் மண் இருக்கு இல்லையா, உங்கள் பில்டிங்கில் பள்ளம் தோண்டி மண் எடுத்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னாலும் அவங்களுக்கு 2500 ரூபா கொடுக்கணும். உங்கள் சொந்த பில்டிங்கில் எடுத்தாலும் சரி. அதே மாதிரி உங்கள் சொந்த பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் போட்டு மண்ணை ரொப்புறதுக்காக மண்ணை நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அவங்களுக்கு 2500 ரூபா கொடுக்கணும். அவங்க அனுமதி இல்லாமல் கிராவல், இந்த மணல் பேர் கிராவலு, ஆற்று மணல், குவாரி, மலைகளில் வெட்டி எடுக்கக்கூடிய குவாரி, இது எதுவுமே நடக்காது. இவங்க எல்லாருமே வந்து துரைமுருகனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. துரைமுருகன் தான் இவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறவர், அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர். இப்போது இந்த திருநெல்வேலி கம்ப்ளைண்ட் போனதுனால தான் துரைமுருகன் கிட்டேருந்து இந்த இலாக்காவை மாற்றுறாங்க. மாற்றி ரகுபதி கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றதான் இன்னும் இருக்கக்கூடிய பேத்தட்டிக்கான சம்பவம். இது வந்து நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இப்போ வந்து அமலாக்கத்துறை உள்ளே போகுது. இதில் 4200 கோடி ரூபாய் அளவுக்கு இதில் முறைகேடு நடந்திருக்கு. ஆற்று மணல்களை அளவுக்கு அதிகமாக தோண்டினீர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு. ஆற்று மணல்ன்றது எப்படி உருவாகுதுன்னா, இப்போது ஒகேனக்கல்லில் பார்ப்பீங்க, பாறைகளாக இருக்கும். பாறைகளில் தண்ணி விழும். அந்த பாறைகளில் விழக்கூடிய தண்ணி வந்து அந்த பாறைகளை அரிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு வரும். இந்த மாதிரி கரைச்சிட்டு வர்றது பல 10 வருடங்கள் நடக்கும். பல 10 வருடங்கள் நடக்கும். பல 10 வருடம் ப்ராசஸ் ஆகி பல 10 வருடங்கள் ப்ராசஸ் ஆனப்போ தான் மணல் உருவாகும். அந்த மணல் தான் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மணல். அந்த மணல் தான் இவங்க எடுக்கிறாங்க. அந்த மணலை வந்து வரம்புக்கு மீறி எடுத்திருக்கீங்க, 4400 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்கீங்கன்னு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து தமிழகத்தோட 7 மாவட்ட கலெக்டர்களை சம்மன் பண்ணி கூப்பிட்டு விசாரிச்சிருக்கு. இப்போ அங்கெல்லாம் குவாரி எடுக்க முடியாது. தமிழகத்தில் ஒரு 10 இடங்கள்ல ஆற்றில் வந்து மணல் எடுக்கிறதுக்கு இப்போவும் அனுமதி. இப்போ அந்த மணல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்று பகுதியில் எடுத்த மணல்லாம் இப்போ சேகரிக்கப்பட்டு வச்சிருக்கு. அதை வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ண மாதிரி கணக்கு காண்பித்து விற்பதற்கு ஒரு ஃபைலை வந்து இதே துரைமுருகன் வந்து மூவ் பண்ணுறார். மூவ் பண்ணும்பொழுது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாரு, இது வந்து இயற்கை வளத்துறை, இது வந்து ரகுபதி கிட்ட மாற்றியாச்சு,
நீங்கள் ஏன் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு அந்த ஃபைலை வந்து சிஎம் PA 1க்கு உமாநாத்துக்கு அனுப்பிச்சிடுறேன் அந்த ஃபைலை. என்ன விஷயம்னா, இதே கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் கோஷ்டி எடுத்து வச்சிருக்கிற மணலை வெளிநாட்டிலேருந்து வந்த மணல் மாதிரி கணக்கு காட்டி விற்கிறதுக்கு அமைச்சர் துரைமுருகன் மூவ் பண்ணுறாரு. அதை வந்து இன்னொரு அமைச்சர் தடுத்திருக்காரு. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மணல் குவாரிகளில் இப்போ இந்த ரிச்சர்டு புதுசாக வராங்க. ரிச்சர்டு வந்து சாதாரண தரகராக இருந்து குவாரி உரிமையாளராகி போலி குவாரி உரிமையாளர் சங்கம், அதுவே சங்கமே போலி. ஆமாம், அதுங்களாவே ஒன்று புதுசாக ஜென்ரேட் பண்ணி கொண்டு வரான். அவன் வந்து துரைமுருகன் டீம் யார், கரிகாலனோட லிங்க்ல வரான். ஓ சார், இப்போ பொதுவாக சொல்லுவாங்க சார், அரசியல்வாதிகளுக்கு வந்து முக்கியமான ப்ராஜெக்ட்னா அந்த ரோடு போடுறது தான், சாலை அமைக்கிறது தான். அதுக்கு வந்து கல் வேணும். அதுக்கான ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு அரசியல்வாதி தான் எடுக்கிறாங்க. கல்குவாரியும் ஒரு அரசியல்வாதிகிட்ட தான் இருக்குது. அந்த கல்கள் எல்லாமே கொண்டு வந்து சாலை மேலே ரோடாக போட்டு இன்றைக்கி உயர்த்திட்டோம். எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போகிற அளவுக்கு அவ்வளோ இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெயின் ப்ராஜெக்ட் இதில் நல்ல இன்கம் சோர்ஸ் கிடைக்கிறதுனால தான் இந்த ஃபீல்டு, இந்த கனிம வளம் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் அளவுக்கு அதிகமாகவும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அது இல்லை தம்பி, சாலைன்றது நீங்கள் சொன்னது சின்னது. இப்போது ஒசூரில் எம்சாண்ட் எடுத்தால், கருங்கல் குவாரியிலேருந்து எம்சாண்ட் எடுத்தால் 600 ரூபா செலவாகும். இதை வந்து நீங்கள் பெங்களூரில் கொண்டு போய் இறக்குனீங்கன்னா ஒரு லோடு 60,000 ரூபா. 60,000 ரூபா பல மடங்கு அப்படியே கன்வெர்ட் ஆகுது. அதே போல தான் கேரளாலையும் 600 ரூபாய் எங்கே இருக்குது, 60,000 ரூபாய் எங்கே இருக்குது. நீங்கள் சாலை போடுறதெல்லாம் சும்மா, அது சின்ன ப்ராஜெக்ட், அதெல்லாம் ரொம்ப சின்னது. அது வந்து உங்களுக்கு சவுடு மணல் வெட்டுவாங்க, எடுப்பாங்க, ஒரு ஹைவே லேண்டில் கான்ட்ராக்ட் போட்டு எடுப்பாங்க. அதையும் செய்கிறது கரிகாலன் கேங்கு தான். எடுங்களா, இந்த ட்ரேடோட ஒரு வருஷ பிஸ்னஸ் வந்து 25,000 கோடி ரூபாய். அப்போனா உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்து டேர்ன் ஓவர் ஆகும். 25,000 கோடி ரூபாய்னா இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, 600 ரூபாய் இங்கே, அங்கே 60,000 ரூபாய். அப்போ ரெண்டுத்துக்கும் கணக்கு போட்டுக்கோங்க எங்கே இருக்கும். இங்கே வந்து இப்போ கிருஷ்ணகிரி ஒசூரில் வந்து குவாரி வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல முனுசாமின்றவர் வச்சுருக்காரு, ஏடிஎம்கே தலைவர், அவரும் வச்சுருக்காரு குவாரியை. டிஎம்கேவும் வச்சுருக்காங்க, எல்லாருமே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஹேண்ட்லிங் ஃபுல்லாக யார், கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் எஸ்ஆர் என்டர்பிரைசஸ். இன்னும் அவங்க இப்போ கூட அனுமதிக்கப்பட்ட 10 குவாரியை வந்து அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. மிச்சத்தெல்லாம் இப்போ இந்த இதில் வந்து நிறைய பிரச்சனை வருதுன்னு இப்போ இந்த மலை குவாரி ப்ளஸ் சவுடு மணல், இந்த ரெண்டுத்தையுமே வந்து ராஜப்பா கிட்ட கொடுத்துருக்காங்க. ராஜப்பான்றவர், அவர் ஏவா வேலுக்கு நெருக்கமானவர், அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து துரைமுருகனுக்கு நெருக்கமான கரிகாலன் டீம் கிட்ட இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ராஜப்பா வர்சஸ் கரிகாலன். 2 பேரும் அக்னி நட்சத்திரம் கார்த்திக்கும் பிரபுவும் மாதிரி மோதிப்பாங்க, ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 25,000 கோடி அப்படின்னும் போது எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க. அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் காசு கொடுப்பாங்க. நீங்கள் சின்ன கட்சி பெரிய கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மணல் குவாரி கிட்ட காசு வாங்காத கட்சியே கிடையாது. இப்போ எப்படி சார் நீங்கள் சொன்னீங்க, கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது, எதுவுமே இந்த மாதிரி இயற்கை வளத்தை எதுவும் பண்ணாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப இதில் இதாக இருப்பாங்க, காஷியஸாக இருப்பாங்க. ஆனால் தமிழக மக்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தாலுமே கூட இது மேல்மட்ட அரசியல்வாதிகள் நடத்துறது, நாங்கள் என்ன பண்ண முடியும், இயற்கை வளங்களை நாங்கள் பாதுகாக்கணும் தான் ஆசைப்படுறோம், ஆனால் அரசியல்வாதிகள் இதை கண்டுக்கிறது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை தம்பி, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கரிகாலன்லாம் வியாபாரத்துக்கு வர்றது, கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வியாபாரத்துக்கு வர்றது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். முக்குளத்தோர் இனத்தை சார்ந்த இவங்க வந்து சசிகலா டீமோடு சேர்ந்து இவங்க வராங்க. புதுக்கோட்டை தான் இவங்க சொந்த ஊர், அங்கேருந்து வராங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேருந்து இவங்க ஆரம்பித்து வராங்க, இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பீரியட்லேருந்து வராங்க. இப்போது நீங்கள் கேரளாவில் அவேர்னஸ் இருக்குன்னா, கேரளா இவங்கள தமிழ்நாட்டோட அதிக பாறைகள் கொண்ட மாநிலம் கேரளா.
ஆமாம், மலை பிரதேசங்கள் அதிகமாக உள்ளது. ஆமாம், அதிகமாக உள்ள மாநிலம்லாம் கேரளா. அவங்க எடுக்கிறது இல்லை, இவங்க எடுக்கிறாங்க. அங்கே எடுக்கிறாங்க, ஆனால் அதுக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன் அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியாது சார்? ஏன்னா இப்போ போன ஆட்சிக்கு வரும்போது கூட திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னது கனிம வள கொள்ளை தடுக்கப்படும் சொன்னாங்க. இப்போ இந்த ஆட்சியிலையும் இது மாதிரி தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ சீமான் கூட நெல்லையில் போயிட்டு குரல் கொடுப்பாரு, நாங்கள் கனிம வள கொள்கையை எதிர்க்கிறோம்னு. அடுத்த நிமிஷம் அவருக்கு கட்டிங் போயிடும். யார் நீங்கள் எதிர்த்தாலும் சரி போயிடும். இப்போ அதிமுகவில் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார், இதே நெல்லையில் குவாரியை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால ஒருத்தர் கொல்லப்பட்டார். ரைட்டா? கொன்னதும் அதிமுககாரன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சமூக ஆர்வலர் எதிர்த்து கேள்வி கேட்டால் கொல்லப்படுவார். நீங்கள் எங்கே வேணாலும் சரிங்க, தமிழ்நாடு முழுக்க எங்கள் ஊரில் மணல் வெட்டுறாங்க, எங்கள் ஊரில் கல் வெட்டுறாங்க, எங்கள் ஊரில் அது பண்ணுறாங்க, எங்கள் ஊரில் இது பண்ணுறாங்க அப்படின்னு குரல் வராத, வீடியோ பைட் வராத செய்தி சேனல்களே கிடையாது. எல்லா சேனல்களையும் வரும், ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இவங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது ஒரு மாஃபியா. இப்போ நான் பேசுகிறேன்ல, இது எதிர்த்து நான் பேசுகிறேன்ல, நாளைக்கு நமக்கும் இருக்குது ஆபத்து. ரைட்டா? ஏற்கனவே ஒரு நிருபர் ஒருத்தன் அது மாதிரி மணல் குவாரிகளை எதிர்த்து பேசினதுனால கோடம்பாக்கம் பிரிட்ஜில் வச்சு லாரி அடித்து செத்தான் ஒரு பையன். தமிழன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் வேல்பாண்டியன்னு ஒரு பையன். இதை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே த்ரெட்டு, ஒன்று பணம் இல்லைன்னா அடி, ரெண்டுத்தில் எதுனா ஒன்று வந்து அவங்க கொடுப்பாங்க. பெரிய மாஃபியா, மிகப்பெரிய இடி ரேடெல்லாம் அதுக்குள்ளே வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் இதுக்கு உடன்பாடு. அதெல்லாம் வந்து துரைமுருகன் வந்து அண்ணாமலைக்கு 350 கோடி லண்டனில் வச்சு கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் ஒரு 150 கோடி எலெக்ஷனுக்கு கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஆச்சு? 500 கோடி. இடி ரெய்டு வந்து துரைமுருகனை நெருங்காமல் இருக்கிறதுக்கு. இடி ரெய்டு டாஸ்மாக் உட்பட, செந்தில் பாலாஜி உட்பட எல்லாரையும் நெருங்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் துரைமுருகன் வீட்டு பக்கத்தில் கூட போகாது. காரணம் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த வழக்கு அதுக்கடுத்து என்ன மாதிரி சார் போகும்? இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் பேசப்பட்டு அப்புறம் இதாகிடும், அப்படி தானே? இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கு போனோம். இது மக்கள் அவேர்னஸ்க்கு போனோம். இது வந்து தேர்தல் நேரம். இந்த நேரத்தில் வந்து மக்கள் அவேர்னஸ்க்கு போனோம். விஜய் கூட பேச மாட்டார். நடிகர் விஜய் கூட இயற்கை வளங்கள் கொள்ளையை பற்றி பேச மாட்டார். போயிடும். அவர் சும்மா அப்படி வாயை திறந்தாருன்னா உடனே போயிடும். ஒரு 200 கோடி 300 கோடி போயிடும். அந்த மாதிரி ஆட்கள் இவங்க. இப்போ வந்து இதில் வந்து தென்காசி கலெக்டர் வந்து ஷார்ப்பாக இருந்ததுனால முக்கூடெல்லாம் தேவையில்லாத குவாரி அதிகமானது. இவங்க டாரஸ் லாரியில் ஓவர்லோடு ஏற்றின்னு போகிறது, ரிச்சர்டோட வேலைகளை தெரிஞ்சு அந்த கலெக்டர் எதிர்த்ததுனால இது வெளியில் வருது. அது மாதிரி 1-2 நல்லவங்க இருப்பாங்க, எதிர்ப்பாங்க. எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க, வெடி விபத்தில் செத்து போயிருக்காங்க, எதிர்த்து கேட்டவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் நடக்காத விஷயமே கிடையாது, நிறைய நடந்திருக்கு. இது வந்து ஒரு அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு வரணும். இதோட டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து 25,000 crores பெர் ஆனம். டாஸ்மாகோட பெருசு. இதை வந்து அரசு வந்து கையகப்படுத்தி நடத்தணும். கேட்டால் இப்போ அரசு தான் மணல் எடுக்க முடியும்னு சட்டம் இருக்குது. ஆனால் மணல் எடுக்கிற மிஷின்லாம் இவங்ககிட்ட தான் இருக்குது. இல்லை, இப்போ உங்களோட பார்வையில் இதை வந்து குறைக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்ல முடியுமா? இது அரசு கையில் எடுத்துடணும். அரசு மிஷின்ஸ் இறக்கணும், அரசு இதில் இறங்கணும். அப்பவும் இந்த மாதிரி முறைகேடு நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? அப்பவும் முறைகேடு நடக்கும், ஆனால் கம்மியாக நடக்கும். இப்போது அரசு துறைகளில் முறைகேடு என்பது வேற, இது வந்து தனியாரில் நடக்கிற கொள்ளை என்பது வேற. இங்கே உங்களுக்கு வந்து எதுவுமே அன்கன்ட்ரோலபிள், யாரும் கேள்வி கேட்குறதுக்கே ஆள் இல்லை. இப்போது தென்காசி கலெக்டர் கேள்வி கேட்டார், அதனால் வந்தது இவ்வளோ பேர் சஸ்பெண்ட் ஆகிருக்காங்க, இவ்வளோ பேர் நடந்திருக்காங்க. இன்னும் தென்காசி கலெக்டர் கேள்வி கேட்கலன்னா ரிச்சர்ட் ஆப்ரேட் ஆகி தானே இருப்பார், அதுதான் விஷயம். ஸோ இதை தடுக்கிறது என்பது அப்படி தான், வேறு வழியே கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.